ஹே ஹாய் லோடா மீஸ்லாம் அப்படி தான் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம நியூவாக இல்லை, ஏற்கனவே போட்ட ஒரு எஃப்எஃப் தான். பட் வந்து சம் ரீசன்ஸ்னால வந்து இந்த எஃப்எஃப் வந்து டிலீட் ஆகிடுச்சு. ஸோ ஒருத்தவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கம்மியில் சீக்ரெட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிட்டேன். அண்ட் வந்துட்டு இந்த ஸ்டோரியில் நான் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம்லாம் வந்து மாற்றிருக்கேன். ஸோ இது இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ ஹோப் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த 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 ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி இருக்குது சொல்லிட்டு ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அடுத்த எபிசோட் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஸோ கொஞ்சம் அதை விட நான் போடுவேன் கண்டிப்பாக. அதை விட எனக்கு இன்னும் பூஸ்டப்பாக இருக்கும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்டும். இனிமையாக இருக்க கேட்க அப்படின்னு இருக்கும். சரி ஓகேவா ராமீஸ்? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா ஆமீஸ். அப்போ தான் ஆமீஸ் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். நீங்களும் மறக்காமல் என்னோட வீடியோஸ்லாம் வந்து பார்ப்பீங்க. ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல். அண்ட் போக போக கேரக்டர் வரும்போது நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ வாங்க போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸில் ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸில் வந்துட்டு நியூஸ் சேனல் வந்து ஓடிட்டுருக்கு. அந்த நியூஸில் வந்து ஒருத்தவங்க பிரேக்கிங் நியூஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சவுத் கொரியாவில் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே பேட்டர்னில் சீரியல் கில்லிங் மறுபடியும் பிகினிங் ஆகியிருக்கு. இதோட 4 மர்டர்ஸ் நடந்துருச்சு. மக்கள் எல்லாம் போலீஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியலன்னு கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்லாம் வந்துட்டு அப்படியே ஓடிட்டுருக்கும்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு பெயிண்டிங் பண்ணிகிட்டே ஒரு கையில் வந்துட்டு ப்ரஷ் வச்சுட்டு இன்னொரு கையில் வந்துட்டு பெயிண்டிங் பேலட் வச்சுட்டு அப்படியே அந்த நியூஸை வந்துட்டு காதில் கேட்டுட்ருக்கீங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே காதில் வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த நியூஸை கேட்க பழைய மெமரிஸ் வந்துட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹே ஒயன், என்னடி இதெல்லாம் எவனே தெரியல வந்து அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் கொலை பண்ணிகிட்ருக்கான். யார் அவன் மட்டும் என் கையில் கட்டச்சான் புளிஞ்சிருவண்டி ஒரு புளி அப்படின்னு வந்துட்டு அவள் வந்து ஃபன்னாக வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஜெஸி நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன். எக்ஸிபிஷன் ஒர்க் விஷயமாக வந்துட்டு நான் கொஞ்ச நாளும் பூசான் போயிடுவேன். ஸோ ஒரு 2 days அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீ சேஃபாக இருன்னா. இப்போது இந்த சீரியல் கில்லர் கேஸ் வர போயிட்டுருக்கு. நீ பார்த்து சேஃபாக இரு, ஓகேவா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க. அவளும் சரின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, என்னவா என்ன நினச்சிட்டு இருக்கா, நானும் என்ன சின்ன பேபி கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும் ஒயன், உனக்கு ஒன்று பார்த்துக்க தெரியும்னு எனக்கு தெரியும், நீ மூடிட்டு நான் சொல்கிறது மட்டும் கேளு சரியா அப்படின்னு வந்துட்டு அவளை நோஸ் கட் பண்ணி விட்டுருவீங்க. அவளும் வந்துட்டு அப்படியே உங்களை மேலேயும் கீழே பார்த்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு போயிட்டா. ஸோ இங்கே அப்படியே உங்களோட இன்ட்ரோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் இருக்கீங்க. ஸோ உங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு அப்பப்போ போய்ட்டு எக்ஸிபிஷனில் வைக்கிறது தான் வந்துட்டு எக்ஸிபிஷனில் வச்சு அதில் வர அமௌண்ட்டில் தான் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஜெஸி ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு இருக்கீங்க, ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் வந்துட்டு பே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட டெய்லி ரொட்டீன். நீங்கள் அப்பப்போ வந்துட்டு 2 நாள் 3 நாள் ஏன் 1 வாரம் கூட வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸிபிஷன் ஒர்க்லாம் வந்துட்டு நீங்கள் கிளம்பி போயிடுவீங்க. தூரமாக போயிடுவீங்க. ஆனால் வந்துட்டு கொரியாக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு தூரமாக அவளை தனியாக விட்டு போயிடுவீங்க. ஏன்னா வந்துட்டு அவளுக்கும் இங்கே ஒர்க் இருக்கிறதுனால அவங்களால அவளே கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான். ஸோ இன் அனதர் சைட், இன்னொரு சைட் பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே வந்துட்டு பெட்டில் நேக்டாக வந்துட்டு அவள் கையும் காலையும் தனித்தனியாக வந்து கட்டி போட்டிருக்காங்க. அவள் உடம்பு ஃபுல்லாக ரொம்ப ஸ்க்ராச்சஸாக இருக்குது. அதுவும் என்னென்னமோ விதவிதமாக வந்து ட்ராவிங் பண்ண மாதிரி இருக்குது. பட் அந்த ட்ராவிங் எதுவுமே ப்ரஷில் பண்ணதில்லை. அந்த ட்ராவிங் எல்லாம் ஷார்ப்பான நைஃபால் பண்ண ஒரு பெயிண்டிங். ஸோ அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸில் இருக்கிற மாதிரி இருக்கா. பட் அவள் ஃபுல்லாக அன்கான்ஷியஸாக கிடையாது, அவள் கான்ஷியஸில் இருக்கா. பட் வந்து கொஞ்சம் மயக்கமாக இருக்கா. அப்போது ஒரு பர்சனோட அவள் அந்த ஃபுட் ஸ்டெப் சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறா.
அப்போது ஒரு பையன் கையில் நைஃபோடு வரான். அவனை பார்த்து அவள் அப்படி பயப்படுறா. அவள் கண்ணில் அப்படியே மரண பயம் தெரியுது. அந்த பயத்தை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. அவன் அப்படியே விசில் பண்ணிக்கிட்டே வரான். அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்ட பிறகு இன்னும் என்ன ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு கதறி கதறி பேசிகிட்டு இருக்கா. அப்போது அந்த கில்லர் அதை எப்படியே விட முடியும், இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தது ஒன்று விடுறதுக்காடி. இன்னொரு விஷயம் தெரியுமா, எனக்கு ஆர்ட்ஸ்னால் உயிர். அதுவும் ஹியூமன் மேலே ட்ரை பண்ணுறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தெரியுமா. சரிப்பா, நான் மேலே அழகாக ட்ரா பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஃப்பில் அந்த பொண்ணோட ப்ரெஸ்ஸில் ப்ரோக்கன் ஹார்ட் ட்ரா பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு வலி தாங்க முடியல, அவள் பெயினில் கத்துறா. அவனுக்கு என்ன, அந்த கில்லருக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே ட்ரா பண்ணுறான். அவன் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துகிறான், அப்படியே இந்த கத்தியால் குத்தி அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான். அந்த பொண்ணு வலியில் துடிச்சு அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டா. ஃபுல்லாக இறந்துட்டலான்னு தெரியல, பட் மயக்கமாக இருக்கா. அட் லாஸ்ட் அவனோட சிக்னேச்சர் வைக்கிறான். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஒரு பொண்ணோட பாடி ரிவர் ஓரமாக இருக்குன்னு நியூஸில் பரவுது. எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க. அந்த பொண்ணோட ஃபுல் பாடியிலையும் நிறைய விதமான ட்ராயிங்ஸ் இருக்குது. எல்லாமே டார்க் வைப் அண்ட் டார்க் மீனிங்கை டிஃப்ரென்ஸ் பண்ணுது. போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, பட் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்கள கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு சாகடிக்கிறாங்க. அவங்க எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸர்லாம் செம்ம காண்டில் இருக்கார். எவன் அந்த கில்லர்னே தெரியல, அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்குன்னு எல்லாத்தையுமே கொலை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு காண்டில் இருக்கார். அப்போது அவங்க ஹெட் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவங்க மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஒரு மீட்டிங் ரூமுக்கு கூப்பிட்றாரு. ஸோ அவங்க எல்லாமே ஒரு மீட்டிங் ரூமில் அசம்பிள் ஆகுறாங்க. அப்போது ஹெட் ஆஃபீஸர் செம்ம கடுப்பில் பேசுகிறாரு. என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, அவன் பாட்டுக்கு ஒவ்வொரு பொண்ணையாக கொலை பண்ணிகிட்ருக்கான், நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, மீடியாஸ் அண்ட் மேல் அதிகாரிங்களாம் நம்ம மேலே ப்ரெஷர் போட்டுக்கிட்டுருக்காங்க. அவ்வளோ இரிட்டேட் ஆகுது, எவனே தெரியல, அவன் மட்டும் என் கையில் கட்டச்சான் அவனை நெக்க வச்சு சுடுவேன் அப்படின்னு கோபமாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க க்ளூலாம் கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் அப்படியே அந்த மீட்டிங் ரூம் மட்டும் வெளியாகிடுறாங்க. அப்போது ஒரே ஒரு பர்சன் மட்டும், ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் அந்த ஹெட் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாரு. சார், வேணும்னா நம்ம அவங்கள கூப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்றாரு. அப்போ அந்த ஹெட் ஆஃபீஸரும், இங்கே பாருங்கள், நான் இருக்கிற கடுப்பில் இப்போ யாரையும் கூப்பிட்ற மாதிரி இல்லை, பேசாமல் போயிடுங்க அப்படின்றாரு. அப்புறம் அந்த ஆஃபீஸரும் இல்லை சார், ஏற்கனவே இவங்க தான் அந்த கேஸை டீல் பண்ணியிருக்காங்க, திரும்பியும் அவங்க டீல் பண்ணால் இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும்னு என்னோடய ஒப்பீனியனில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஆஃபீஸரும் அப்படியே பார்த்துட்டு, நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இந்த ஆஃபீஸரும் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ ஹெட்டும் யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹெட் ஆஃபீஸர் அவரோட ஒர்க் முடிச்சுட்டு இப்போது நேராக ஒரு ஆஃபீஸ் தான் போகிறாரு, ஒரு வீட்டுக்கு தான் போகிறாரு. அந்த வீட்டுக்கு போயிட்டு காலிங் மேலே ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்போது ஒரு பர்சன் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹெட் ஆஃபீஸர் அந்த பர்சனை பார்த்துட்டு, உள்ளே வரலாமாட்டே, என்னத்துக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பத்தாதா, இப்போ என்னத்துக்கு திரும்ப வந்திருக்கீங்க, இந்த லட்சணத்தில் உங்களை உள்ளே வர கூப்பிடணுமா அப்படின்னு ஒரு மாதிரி காண்டிலே பேசுகிறாரு. தேங்க தான். ஸோ ஹெட் ஆஃபீஸர் சரி ஓகே, நீங்கள் உள்ள கூப்பிடனாலும் பரவாயில்ல, நான் விஷயத்த டேரெக்டாக பேசுகிறேன், நீங்கள் எதுவும் பேச வேணாம், கிளம்பி போய்கிட்டே இருங்க
நீங்கள் என்ன காரணத்துக்கு வந்தாலும் அது எனக்கு தேவை கிடையாது. மூடிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. என் லைஃப்பில் கொஞ்சமாவது நிம்மதி வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போது அந்த ஹெட் ஆஃபீஸர் வந்துட்டு, இது உன் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது தான் டி. வாழ்க்கை சம்மந்தப்பட்டதா? இப்படிலாம் பேசினா உள்ளே விட்டுருவேண்ணா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போது வந்துட்டு அப்படியே அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் உள்ளே கூப்பிட்றாரு. அந்த ஹெட் ஆஃபீஸர் வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. அப்போது அந்த ஹெட் ஆஃபீஸர் வந்துட்டு சொல்கிறாங்க, நீ திரும்பியும் அந்த கேஸ்குள்ளே வந்தால் இந்த கேஸ் சால்வ் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த கேஸில் நீங்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் வந்துட்டு இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மேபி அந்த கில்லர்லாம் எதுக்கு இந்த கொலை பண்ணுறானே தெரியல. பட் ஏதோ ஒரு இன்டென்ஷனோடு தான் அவன் இதெல்லாம் பண்ணுறான். அவன் ஒரு சைக்கோபாத் சீரியல் கில்லிங் ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட்க்கு இது பண்ணியிருந்தா அது வேறு. ஆனால் இவன் பண்ணுற பேட்டர்னே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு, எனக்கு புரியுது, இதுக்கு முன்னாடி அந்த பன்னாடையோட பேட்டர்னில் தான் நான் பார்த்துருக்கேன்னு. அந்த பன்னாடை மட்டும் என் கையில் கிடச்சான், என்ன பண்ணுவேனே தெரியல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இப்போது அப்படியே வந்துட்டு வந்துட்டு அந்த ஹெட் ஆஃபீஸர் சொல்கிறாரு, என்ன தான் இருந்தாலும் அவன் மேலே எனக்கு என்ன தான் கோவம் இருந்தாலும் அதெல்லாம் 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னோடய காது கெட்டவே கூடாது. நீங்கள் இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கவே கூடாது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த கேஸை பற்றி எதுவுமே என்கிட்ட பேசக்கூடாது. எனக்கு இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, புரிஞ்சா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அப்போ அந்த ஹெட் ஆஃபீஸருக்கும் வந்துட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ அவரும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போது அப்படியே வந்துட்டு உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் உங்கள் திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ஜெஸி வந்து கேட்குறா, எங்கே நீ போகிற? ஜெஸி, இங்கே பாரு, நான் வந்துட்டு எக்ஸிபிஷன் ஒர்க் இருக்குது எனக்கு. ஸோ 2 days அங்கே தான் இருப்பேன். நான் தான் வந்துட்டு எப்பவுமே சொன்னால, நேற்றே சொன்னேன் தானே. ஸோ நாங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும். லேட் ஆச்சு, நான் கண்டிப்பாக போயிட்டு ஒரு 2 daysல வந்துடுவேன். நீ சேஃபாக பத்திரமா இரு. என்ன, நான் போயிட்டு வந்துடுவேன். ஒர்க்கு பத்திரமா போ, சேஃபாக வா, சரியா? ஓயன், நான் இன்னும் சின்ன குழந்தை இல்லை ஓயன், எனக்கு 23 years ஆகுது. ஸோ ஐம் அன் அடால்ட், ஓகே? எனக்கு தெரியும் ஜெஸி என்னோட அடால்ட்னு, பட் சிட்டி சேஃப் கிடையாது. சரிங்க கிராண்ட்மா. ஜெஸி, சரி நீ பார்த்து போயிட்டு வா ஓயன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு உங்களை வழி அனுப்பிக்கிறா. நீங்களும் வந்துட்டு காரில் வந்துட்டு அப்படியே கிளம்பிங்க. ஒரு டாக்ஸியில் தான் வந்துட்டு கிளம்பி போகிறீங்க. அப்போ இவனை வந்துட்டு அவள் வந்து உங்களை சிரிச்சுட்டே வழி அனுப்பிட்டு அவள் பாட்டுக்கு அவளோட ருட்டீன்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாள். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு நைட் ஆகுது. நைட் டைமில் ஜெஸி வந்துட்டு வீட்டில் தனியாக தான் இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டிங்கன்னா அவள் மேபி தனியாக தான் இருப்பாள். எப்போவுமே வந்து தனியாக தான் இருப்பாள். அதே மாதிரி தான் அவள் இன்றைக்கும் வந்து தனியாக வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரி இந்த டிவி பார்க்குறது, கேம்ஸ் விளாட்றது, அந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்ருப்பாள். ஸோ இப்போது அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு அவள் வந்து டிவி தான் வந்து பார்த்துட்ருக்கா. அப்போது கரண்டெல்லாம் அப்படியே ஆஃப் ஆகிடுது திடீர்னு. ஏன்னு தெரியல, ஜெஸிக்கு அப்படியே பதட்டமாயிடுச்சு. அவள் சுற்றி முற்றி பார்க்குறா. அவள் வீட்டில் மட்டும்தான் லைட் இல்லை, மற்ற எல்லா வீட்லேயும் இருக்குது, அவள் வீட்டில் மட்டும்தான் லைட் இல்லை. ஸோ அவள் அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் இருக்கா. என்ன நடக்குதுன்னே தெரியல, எதுக்கு நம்ம வீட்டில் மட்டும் லைட் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போது அவள் பயத்தோடு அப்படியே வந்துட்டு அந்த உட்காந்த இடத்துலேருந்து ஏஞ்சி அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு. வெளியே வந்துட்டு மழை தான் பெஞ்சிகிட்ருக்கோம். ஸோ அப்படியே இடி இடிக்கும் போது அந்த இடி வெளிச்சத்தில் அப்படியே ஒரு பர்சன் தெரியுறான். ஃபுல்லாக கவர்டாக இருக்கான். பிளாக் மாஸ்க், பிளாக் ஹூடி அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக பிளாக் அண்ட் கவராக தான் இருக்கான்.
அவனை பார்த்து ஜெஸ்ஸி அப்படியே பயப்படுறா. அவள் ஓடலான்னு ட்ரை பண்ணுறா. பட் அந்த கில்லர், அந்த பர்சன் வந்துட்டு அப்படியே யூனாவை பேக் பண்ண மாதிரி அவள் கழுத்தை வந்துட்டு நெருக்கி பிடிச்சிக்கிறான். அவள் கழுத்தை வந்து நெருக்கி பிடிச்சிட்டு அவன் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு நைஃபை வச்சு அவள் கழுத்துக்கிட்ட வச்சுருக்கான். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு அவன் ஜெஸ்ஸிக்கு காதுக்கிட்ட அவன் சொல்கிறான், மாஃபலை எங்கேயாவது நகர்ந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நானா கூப்பிடும்போது அழகாக வந்துடு, இல்லை இங்கேருந்தே உன்னை கொலை பண்ணிட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். என்ன ஜெஸ்ஸி அப்படின்னு தான் பேரை சொல்கிறான். அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. யாரும் என்னவானே தெரியல, பாட்டுக்கு வந்துட்டு என்னென்னமோ பண்ணுறான், என் பேர் வேறு இவனுக்கு தெரிஞ்சிருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு அவன் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அப்படியே இன்ஜெக்ட் பண்ணோன்னே ஜெஸ்ஸி வந்துட்டு அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறான். இப்போது அப்படியே வந்துட்டு அந்த கில்லர் வந்துட்டு ஜெஸ்ஸியை வந்துட்டு தூக்கிட்டு போய் அவனோட காரில் போட்டுட்டு அப்படியே அவனோட பேஸ்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இப்போது அவன் பேஸ்மெண்ட்க்கெலாம் வந்த பிறகு ஜெஸ்ஸியை வந்துட்டு அதே மாதிரி ஏற்கனவே ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணியிருப்பான்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு அவளையும் வந்துட்டு கட்டி போடுறான். பட் வந்துட்டு நேக்டால அவள் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருக்கா. அவளை வந்துட்டு கட்டி மட்டும்தான் போட்டு வச்சுருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. அப்படியே வந்துட்டு ஜெஸ்ஸி வந்து கண்ணை முழிச்சிட்டு பார்த்துட்டு, நான் எங்கே இருக்கேன், யார் நீ, எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்த, நீ தான் அந்த கில்லரா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அந்த கில்லரும் அவளை பார்த்துட்டு, ஐயோ ஜெஸ்ஸி நீ ரொம்ப பாவி, பட் உன்னை நான் ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும், சரியா சொல்லலாம்? கோஆப்ரேட் பண்ணுவியா மாட்டியா அப்படியே சொல்லிவிட்டு அவன் வந்து சொல்கிறான் என்ன விஷயம்னு. ஸோ அதை கேட்டுட்டு அவள் எதுவுமே பதில் சொல்லலை. அவள் அப்படியே வந்து ஷாக்கிங் பேஸோடு தான் வந்து இருக்கா. இப்போது அப்படியே வந்துட்டு அந்த இது டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ டைம் ஸ்கிப் ஆன பிறகு இப்போது ஜெஸ்ஸி வந்துட்டு பட்டுட்டு கண்ணை முடிச்சு பார்க்குறா. பார்த்தா அவள் வீட்டில் இருக்கா. அவளுக்கு நடந்தது என்னமோ கனவு மாதிரி இருக்குது. அவள் சோஃபாவில் தான் வந்து படுத்திருந்தா. அவள் அப்படியே வந்துட்டு முழிச்சிட்டு வந்து பார்த்துட்ருக்கா. என்ன இதெல்லாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒயன் வேறு எப்போ வருவானே தெரியலையே அப்படின்னு வந்துட்டு அவன் வந்துட்டு பதட்டமாக இருக்கா. அதர் சைட், உங்கள் சைட் வந்து பார்த்தா நீங்கள் அந்த எக்ஸிபிஷனுக்காக ஒர்க்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஹார்ட் ஒர்க்லாம் வந்துட்டு எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போது இந்த எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ண ஒரு பர்சன், அதாவது இங்கே எக்ஸிபிஷன் வைக்க ஸ்பான்சர் பண்ணவர், அவர் வந்துட்டு அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. உள்ளே என்ட்ரு ஆகின பிறகு எல்லாம் வந்துட்டு அவரை தான் வந்துட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு அப்படியே உங்கள் ஒர்க்லாம் வந்துட்டு உங்கள் ஒர்க்கில் வந்துட்டு பிஸியாக இருக்கனால எதுவும் பெருசாக வந்து நீங்கள் கண்டுக்கல. அப்போது அந்த பர்சன் வந்துட்டு அந்த ஸ்பான்சர் பண்ணவர் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு மாதம் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஃபுல்லாக வந்துட்டு ஃபேஸ் வந்து எதுவும் காட்டலை. அப்புறம் வந்துட்டு அவர் வந்து உங்களை கூப்பிட்றாரு, மிஸ் ஒயன் அப்படின்னு. அப்போ நீங்களும் வந்து திரும்பி பார்த்துட்டு எஸ் சார் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்தனால நான் கவனிக்கலை, ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே ஒயன். பட் உங்கள் ஆர்ட் ஒர்க்லாம் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருக்குது. பர்சனலி ஐ லைக் இட். அண்ட் நீங்கள் எப்படி இவ்வளோ டேலண்டடாக இருக்கீங்க? ஐ திங்க் நான் நினைக்கிறேன் என்னோடய கம்பெனிக்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க்கு சேர்ந்து இன்னும் உங்களோட ஹார்ட் திறமையெல்லாம் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்களும் வந்துட்டு ரியலி தேங்க்யூ சார், பட் உங்கள் ஆஃபரை வந்துட்டு நான் ஏற்றுக்கிறேன், ரியலி தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ அந்த பர்சனும் வந்துட்டு அவங்கள அப்படியே பார்த்துட்டு
ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிடுறாரு. இப்போது அப்படியே வந்துட்டு அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. உங்களோட எக்ஸிபிஷன் ஒர்க்லாம் வந்து முடிச்சிட்ட பிறகு நீங்களும் வந்துட்டு சியோலுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுறீங்க. சியோலுக்கு ரிட்டர்ன் ஆன பிறகு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டு கதவுலாம் டோர்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா யூனா வந்து அப்படியே அந்த சோஃபாவில் வந்துட்டு ரொம்ப வந்து வெயில் அடிக்குது. ஆனால் அவள் இழுத்து பொத்திட்டு தூங்கிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் போய்ட்டு அவளை எழுப்புறீங்க, போர்வைலாம் விலக்கி பார்க்குறீங்க. அவளுக்கு பயங்கரமாக ஜுரம் அடிக்குது. அப்படி அவள் உடம்பெல்லாம் அப்படி கொதிக்குது. அப்போ நீங்கள் அவகிட்ட வந்துட்டு சொல்கிறீங்க, ஜெஸி என்னடி ஆச்சு அவளுக்கு, ஏன்டி ஏன்டி இப்படி இருக்க நீ அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அப்போ அவளும் வந்துட்டு உங்களை அப்படியே பார்க்குறா. ஸோ இதோட இந்த எபிசோட்டை முடிச்சிடலாம்டா மிஸ். ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பை பாய், லவ் யூ டா மிஸ். சராங்க.